விடிவி சார் வந்து என்ன சொல்லலாம் ஒண்ணுங்களை பத்தி இந்த மாதிரி பேசுறது தான் பண்றது இல்ல, இந்த மாதிரி பண்றதுனாலதான் நானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, உங்க வாய்ஸ பேசுறதுக்கு இந்த ஊர்ல 1 கோடி பேர் இருந்தாலுமே 1 கோடி பேருமே உங்க வாய்ஸ பேசலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்தது விடிவி சார் தான். எனக்கு செக் அவரால் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. அவர் கொடுத்த செக் இது என்ன பண்ணணும், இதை வச்சுன்னே தெரியல. அது அப்படி இருக்கு செக்கில் ஐயோ அப்படின்னா அப்போதான் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும். யாருன்னா மிஷ்கின் சார். அவர்கிட்ட தான் இந்த டைட்டில் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது என்ன ரவுண்டு அடுத்ததுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, இன்னைக்கு கரெக்டாக வந்து நம்ம என்ன சாங் ஆட போகிறோங்கிறத லாக் பண்ணணும் சேனல் கிட்ட சொல்லி. ஸோ என்னை மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸுமே இருப்பாங்க. ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் அந்த சாங் எங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி கிடைக்காம போச்சுன்னா திருப்பி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்கிறதே ரொம்ப டஃப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து இந்த டைட்டில் வச்சு தான் இந்த படமே. அவர் கிட்ட போய் கேட்ட உடனேவே அவர் எங்களுக்கு அதை கொடுத்தாரு. ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு யாருன்னா கவின் தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், கவினோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நான் கொரியோகிராஃபராக இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் கவின் ஹீரோ. இது பயங்கரமான ஒரு ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான விஷயம். தலைவர் விடிவி சார் வந்து என்ன சொல்லலாம் ஒன்றுங்களை பற்றி இந்த மாதிரி பேசுறது தான் பண்றது இல்ல, இந்த மாதிரி பண்றதுனாலதான் நானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, உங்க வாய்ஸ பேசுறதுக்கு இந்த ஊர்ல 1 கோடி பேர் இருந்தாலுமே 1 கோடி பேருமே உங்க வாய்ஸ பேசலாம். ஓகேவா? அண்ட் விடிவி சார் எனக்கு ரொம்ப 2000 உன்னாலே டைம் வாரணமாயிரம் ஷூட் பண்ற டயத்துல அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்தது விடிவி சார் தான். ஸோ என்னோட படத்தில் விடிவி சார் இருக்காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு. ஆக்சுவலாக அப்போ நான் வந்து கௌதம் சார் கூட அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு முதல்ல எனக்கு செக் அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். எனக்கு அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. அவர் கொடுத்த செக் இது என்ன பண்ணணும், இதை வச்சுன்னே தெரில. அது அப்படி இருக்குது செக்கில் ஐயோ அப்படின்னா அப்போ தான் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது சூப்பர்.